ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குருவரனை தான் காட்டுறாங்க. குருவரன் தனத்தோட ஃப்ரெண்டு வித்யாட்ட விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. கார்த்தி கடைசியில் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கிறான், எதுக்காக ஃபோன் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வித்யா சொல்கிறாங்க, தனத்தை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாரு. அப்படிங்கவும் உங்கள்கிட்ட எதுக்காக லெட்டர் கொடுக்கணும், அவர் வேணும்னா நேரடியாகவே தனத்தை சந்திச்சிருக்கலாமே அப்படிங்கும்போது இல்லை, தனத்துக்கும் கார்த்தி சாருக்கும் தான் கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்துச்சுது, ஆனால் கடைசி நேரத்தில் கல்யாணம் நடக்காமல் போச்சுது. அதனால கார்த்தி சார் நேரடியாக தனத்தை அவர் சந்திக்க முடியாது, அதனால தான் என்கிட்ட லெட்டர் கொடுத்தாரு. அப்படிங்கவும் சரி, இந்த லெட்டரை கொண்டு நீங்கள் தனத்திட்ட கொடுத்தீங்களா அப்படிங்கும்போது இல்லை, தனத்திட்ட கொடுக்கல, நான் மாயா கிட்ட தான் கொடுத்தேன், மாயா தனத்திட்ட கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சார்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிறாங்க. நானும் அதே மாதிரிக்கு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி, நான் இதுக்கு மேலே ஏதாவது உங்கள்கிட்ட கேட்குறதா இருந்தால் நான் விசாரிக்க வருவேன், நீங்கள் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கவும் வித்யாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வித்யா அவங்க மாயாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்படி குருவரன் சார் என்கிட்ட விசாரிச்சாரு, நான் நடந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அதனால உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல அப்படிங்கும்போது உடனே மாயா இல்லை வித்யா, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதனால ஏதாவது நடந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஃபோனை வைக்கிறாங்க. ஆனாலும் வித்யா அப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மாயா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா குருவரன்ட்டு தனத்துக்கிட்ட கார்த்தி சார் லெட்ரு கொடுக்கல அப்படின்னு வித்யா சொல்லியிருக்கிறா. அப்போ அவருக்கு சந்தேகம் ஏமலை தான் வரும் அப்படின்னு மாயா நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா குருவரன் அவங்க புவனேஸ்வரோட பண்ண வீட்டுக்கு வராங்க. அப்போ பசுபதி இருக்கவும் உடனே நான் வீட்டெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. தாராளமாக போய் பாருங்க அப்படின்னு பசுபதி சொல்லவும் உடனே பார்த்தோம்னா குருவரன் அவங்க கார்த்தியோட பண்ண வீட்டுக்கு எல்லாத்தையும் சோதனை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு சில பொருளெல்லாம் கிடைக்கிது. தனத்துக்கு அவங்க ஒரு மருந்து போடுறதுக்காக எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்களா, அந்த மருந்து எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா லேப்டாப்பை பார்க்குறாங்க. அதில் உள்ள எல்லாத்தையும் அவங்க ரெக்கார்டு பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஆனால் அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் பார்க்கல. அடுத்து பார்த்தோம்னா பசுபதிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு தேவையான இதெல்லாம் நாங்கள் எடுத்துருக்குறோம், இதை வச்சு நாங்கள் சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கவும் பசுபதி சொல்கிறாங்க, என் பையனை எப்படியாவது நீங்கள் தான் சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் சார் அப்படிங்கும்போது ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் அங்கேருந்து சேகரித்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா தண்ணி டேங்கு தோன்றதுக்காக இந்த ஜேசிபி வண்டி எல்லாமே வந்துருந்தாங்க. அப்போ ஊர் ஜனங்க எல்லாருமே அங்கே இருக்கவும் அப்போ அந்த அதை தோண்டும் போது பார்த்தோம்னா யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு மகாலிங்க சொல்லவும் இது கேட்டதுமே ஜானகி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா ஐயோ கார்த்தி தம்பி இங்கே தான் இருக்கிறாரு அப்படிங்கவும் இதை கேட்டதுமே புவனேஸ்வரி பசுபதி ஊர்க்காரங்க அவ்வளோ அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி அவங்க ரகராம போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னுடைய பையன் மாதிரிக்கெலாம் நான் கார்த்தியை வச்சுருந்தேன், ஆனால் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணது பத்தாதுன்னு என் பையனோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, எங்கள் பாரு, அவர் ஒன்றும் இதுக்கு காரணம் கிடையாது, அவர் எந்த தப்புமே செய்யாதவர், அவர் விட்டுருன்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தோம்னா அது எல்லாமே ஜானகி தூக்கத்தில் கனவு கண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க கத்திக்கிட்டே இருக்கவும் அவங்க சத்தம் கேட்டு ரகுராம் வீட்டிலேருந்து அவ்வளோருமே வந்துருந்தாங்க. அப்போ தனம் மாயா எல்லோரும் ஐயோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருக்கோம். உடனே ஜானகி கண்முழிச்சு பார்க்குறாங்க. ஐயோ நான் கனவு கண்டிருக்கிறானா அப்படின்னு சொல்லும் போது அப்போ சிவா சொல்கிறாங்க, அண்ணி பயத்திலேயே கனவு கண்டிருப்பாங்க போலுக்கு, அதனால தான் இந்த மாதிரி நடந்துருச்சுது. அண்ணி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அண்ணனுக்கு அப்படிலாம் எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கவோ, பாத்தியா எங்கள் அண்ணி எங்கள் அண்ணன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா அவங்க தூக்கத்தில் கூட இந்த மாதிரி கனவு கண்டிருப்பாங்க அப்படிங்கவோ. அப்போ ரகுவரன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க, என்னடா சும்மா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது பார்வதி சொல்கிறாங்க, ஏன் இப்போ நான் மட்டும் உங்கள் மேலே அக்கறை எல்லாமே இருந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது உன்னுடைய அக்கறை தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லவும் சரி எல்லோரும் தூங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுவரன் பாட்டுக்கு போயிடுறதும் உடனே மாயா ஜானகிட்ட சொல்கிறாங்க, என்ன பெரியம்மா நீங்கள் இப்படி பயந்துட்டு இருக்கிறீங்க, ஒன்றும் நடக்காது அப்படிங்கும்போது இல்லை எனக்கு என்னமோ நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமிக்கிட்டேருந்து விபதி எடுத்துகிட்டு அவங்க பூசி விட்டுட்டு இருக்கிறாங்க. மாயா ஜானகிக்கு இது பெரியம்மா நீங்கள் பயப்படாதீங்க, பேசாமல் படுத்து வரங்குங்க அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ஜானகி பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே ஜானகி நேராக கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் அங்கே சாமிகிட்ட அவங்க அழுதுகிட்டு இருக்கவோ, எதுவுமே இன்றைக்கி நடந்துடக்கூடாது, ஜேசிபி வண்டி அதே மாதிரிக்கு தோண்டும், அதனால எதுவுமே அவங்க பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானகி சாமிகிட்ட அவங்க வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜேசிபி அவங்க கண்ட மாதிரிக்கு கனவு கண்ட மாதிரிக்கு அவங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே ஜேசிபி அந்த வண்டிக்காரர் சொல்கிறாரு, ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படிங்கும்போது என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஏதோ அந்த குழிக்குள்ளே இருக்குது அப்படின்னு அவர் சொல்லவும் கொஞ்சம் நல்லாவே தோண்டுங்க அப்படின்னு அந்த
அதிகாரி சொல்கிறாங்க. அப்போ நல்லா தோண்டி பார்க்குறாங்க. தோண்டி பார்த்தோம்னா அதில் வந்து சாமி சிலை கிடைக்கிது. இதை பார்த்ததுமே புவனேஸ்வரியும் ஊர் மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது சாமி சிலை வந்து பூமிக்குள்ளேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே வந்து கடவுளை வந்து கும்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ சாமி சிலை வந்து இந்த குழிக்குள்ளேருந்து கிடச்சிருக்குது, அப்படி இருக்கும்போது இங்கே தண்ணி டேங்கெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அதிகாரிகளும் அதுக்கு சரி அப்படின்ட்டு இருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரிக்கே கரெக்டு தான், சாமி சிலை அங்கே கிடச்சிருக்குது, அப்போ உங்கள் கோயில் தான் கட்டணுமே தவிர மற்றபடி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எங்களுக்கு இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு புவனேஸ்வரிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரிக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை வந்து ரகுராம் குடும்பத்தில் உள்ளவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். குருவரன் வந்து அடுத்தது மாயாவை விசாரிப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் கார்த்தி வீட்டில் இருந்து அவங்க லேப்டாப்பில் இருந்து எல்லாமே ஆதாரத்தை எடுத்துருக்குறாங்க. அதை போட்டு பார்த்துட்டாக்கி தனத்தோட விஷயம் எல்லாமே தெரிய வந்துடும். இதனால தான் வந்து கார்த்திக் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குருவரன் கண்டுபிடிச்சிருவாங்க.